தூத்துக்குடி செல்வம் சார், பொது உடைமை, தமிழ் தேசியம், திராவிட இயக்கங்கள் எல்லாம் இணைந்து விட்டன, சங்கமாகிவிட்டது, எங்கள் பகைவர் மறைந்து விட்டார், எங்கோ மறைந்தார்னு முதலமைச்சர் சொல்றாரு. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொஞ்சம் எக்கோ அடிக்கிறேன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். அண்ணா எக்கோ அடிக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவோம் சார், நீங்க பேசுங்க. அதாவது கவிஞர் அண்ணன், நான் பெரிதும் மதிக்கிற அண்ணன் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் வந்து மிக நன்றாக அருமையாக பேசக்கூடியவர் தடுமாறினார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஐயா பழநெடுமாறன் அவர்கள் வந்து நீங்க பேசுங்க சார், கரெக்ட் பண்ணிடலாம். பழநெடுமாறன் அவர்கள் வந்து ஐயா நல்லக்கண்ணவருடைய 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அதாவது 100ஆண்டு விழா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து, இன்னும் சொல்ல போனீங்கன்னா, வாழ்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தியாகியை கட்சியை பொறுத்தவரையில ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு லால் கிஷன் அத்வானி, ராஜ்நாத் சிங் போன்ற மூத்த தலைவர்கள் வரிசையில ஒரு யோக்கியமான தலைவர் அவர் எந்த கட்சியில இருக்காருங்கிறது கூட கிடையாது. அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு, அவரை பெருமைப்படுத்துவதற்கு, அவரை பாராட்டுவதற்கு ஐயா பழநெடுமாறன் ஒரு குழு போடுறாங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்னு பாஜக தானே சார் அவங்க சொல்றாங்க, தானே மதுக்கூர் ராங்கலிங்கமும் சொல்றாங்க. நீங்க நண்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 4 நாளைக்கு முன்னால பொது உடைமை இயக்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லுங்க. அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்பு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர் சொல்லும் போது, ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேல திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருக்கு, ஆனாலும் கூட ஆணவ கொலைகள் ஆங்காங்கே நடக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவிலே இது அரசியலில் ஒரு சறுக்கல் தான், ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கல் தான் அப்படின்னு சொல்றாரு. தூத்துக்குடி செல்வம் சார், எக்கோ சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் மீண்டும் வாரேன். தூத்துக்குடி செல்வம் சார், ரொம்ப நேரமா குறுக்கிட்டு இருந்தீங்க, என்ன சொல்ல வாரீங்க? அதாவது நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போனோம் ப்ளீஸ். அதாவது தம்பி அபிசுல்லா வந்து சொல்றது எல்லாமே திமுக என்னவோ தமிழ் மொழிக்கு பாதுகாவலர் போல பேசுறாங்க. நான் சொல்றேன், மாநில உரிமைகள் அனைத்தையும் விட்டு கொடுத்தது திமுக. 1972 நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தலை அம்மையார் இந்திரா காந்தியோடு சேர்ந்து 100 ஆண்டுக்கு முன்னாலேயே நடத்தி, அவன் இந்திரா காந்தியோடு சேர்ந்து நீளம் சஞ்சிரெட்டி என்கிற இல்ல பாஜக என்ன உரிமையை பெற்று கொடுத்தது, அதை சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க செஞ்சிட்டீங்க, தமிழ் ஆட்சி பண்ணிட்டீங்க, திமுக பேசுறதுக்கு செயலுக்கு சம்பந்தம் இல்ல. மாநில உரிமைகள் அனைத்தையும் நீட் விவகாரத்திலிருந்து ஒரே நாடு ஒரே எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எதிரானதான சார் இருக்கீங்க, எதுல ஆதரவா இருந்தீங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏதாவது சும்மா ஏதாவது திமுக கொண்டு வந்த நீட்டோ நிரூபிக்க தயாரா? எவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருப்பீங்க? திமுக சவால் விடுறீங்களா? அப்ப நீட் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது யாரு? அது
அதுக்கப்புறம் தாங்க இந்த சட்டத்துக்கு கட்டாயமாச்சு. அதுக்கு முன்னாடி திமுக கொண்டு வந்தது எல்லா இடத்தையும் படிக்காம வந்து ஏதாவது உளறிட்டு இருக்கிறது பாஜக காரங்க. கையெழுத்து போட்டது திமுக சார். காந்தி செல்வன் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி நீட் பேர் மட்டும் இருக்கறனால அந்த சட்டமும் இந்த சட்டமும் ஒண்ணு கிடையாதுங்க. போய் ஒவ்வொரு டிபேட் ஒண்ணே கேளுங்க சார். நீங்க ஒரே ஒரு விஷயம் அவசரப்படாதீங்க. நீங்க கச்சத்தீவை விட்டு கொடுத்தது நீங்க. தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரம் பாருங்க, தலைப்பே இல்லன்னா ஏதாவது மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. உண்மையா பிடிக்காதே ஏன்னா போய் போய் ஓட்டு வாங்குறீங்க. உண்மை எது உண்மை? நீங்க பேசுனதுல ஏதாவது ஒரு உண்மை இருந்துச்சா? நீங்க சொல்ற மட்டும் தமிழ்நாட்டு நீங்க சும்மா பேசுறீங்க. ஆமா சார், உங்க மந்திரம் தான் பேசுறது பார்லிமென்ட்ல. நீட் வேற, இந்த நீட் வேறங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, பேர் ஒண்ணு இருக்கிற ரெண்டு ராமர் இருந்தா ரெண்டும் ஒண்ணாயிடுமா? ஆபீஸ் தூத்துக்குடி சொல்ல பேசுங்க. பேசுறா. அதாவது ஐயா பழனிடம் அவர்கள், ஐயா நல்ல கண்ணுடைய ஐயா பழனிடமாறன் அவர்கள் திமுக ஏற்பட்ட பல கிசப்பான அனுபவங்கள் ஐயா பழனிடமாறனுக்கு உண்டு. அவரு தமிழ் தேசியம் பேசுறாருங்கிறது அவரு 1928 மதுரையில அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு வரும்போது அம்மையார் இந்திரா காந்தி நிகழ்ச்சியில ஐயா பழனிடமாறன் அம்மையார் இந்திரா காந்தியை காப்பாற்றுவதற்காக அடிபட்டவர். திமுகவோட ஒருத்தாவே இறக்கமா போக மாட்டார். அதனால முதலமைச்சர் அழைத்து போன முதலமைச்சர் யாரோட பாரதி சொன்னா பாருங்க, உன்னுடையான்னு சொன்னா அன்னைக்கு பாரதி சொன்னா நாங்க தமிழ் தேசியமே வேண்டாம், திராவிட தேசியமே வேண்டாம், இந்திய தேசியம் தான் வேறு சொல்றது பாரதிய ஜனதா கட்சி. ஏன் கேட்கிறீங்களா? நீங்க திராவிடங்கிறதை திராவிட என்ன இருக்கு? திராவிடத்துக்கு என்ன அடையாளம்? அண்ணா என்ன பேர் வச்சாரு? அண்ணா திராவிட பேர் வச்சாரு, தமிழ்நாடு பேர் வச்சாரு. நீங்கள் தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக செய்த விஷயம் ஒண்ணு சொல்லிருங்க. உங்ககிட்ட தான் சார், உங்ககிட்ட தான். அதாவது தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு நாங்க தமிழ்நாட்டுடைய செங்கோலை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு போறது பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஆதரவா இருக்கீங்க. தமிழ் தேசியத்துக்கு என்ற கேள்வியை உள்வாங்கிட்டீங்களா செல்வம்? நீங்க சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியா கூட தமிழுக்கு கொடுக்கல. நீங்க தமிழ் தேசியம் குறித்து பேசுறீங்க. சரி, நான் அவசியம் இல்லை. மக்களை கொண்ட இந்தியா என்கிற நாட்டை பாதுகாப்பதற்கு சரி மட்டும்தான் முடியும். பேசுறேன்.